வியாபாரம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். என்னன்னா உலகத்திலே சின்ன கப்பு அதனால பிடிக்க முடியல, அவருக்கு கொடுக்குறீங்க. உலகத்திலே பெரிய கப்பை காட்டியிருக்காங்க. நீங்களே ஏற்கனவே ஒரு விஷயம் பண்ணுவீங்க, பிளாக் அண்ட் ஒயிட்லாம் இருப்பீங்க. சரி, அதை பத்தி கருத்து. அதாங்க மனசு ஒன்றி போறதுக்கு ஸ்ரீதருக்கு வந்து நானும் அவரும் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா ஒரு 500 வருஷமா நண்பர்கள் நாங்க. அதனால எங்க 2 பேருக்குள்ள அந்த மாதிரியான ஒரு பயங்கர ரசனை. இப்ப நான் வரேன்னா எனக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அப்ப இப்போ எல்லா மக்களுக்குமே அது வித்தியாசம் வந்து ரசிக்கிறாங்க. இப்ப நான் டீன்ஸ்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க சந்தில சிந்து பாடுறதுங்கிறது. இப்ப நான் டீன்ஸ்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, அந்த படம் வந்து இந்த மாதிரி நான் எப்பவுமே வித்தியாசமான முயற்சி எல்லாம் பண்ணுவேன். இந்த தடவை ரொம்ப வித்தியாசமா என்ன பண்ண போறேன்னா ரொம்ப கலெக்ஷனுக்கான ஒரு படம் பண்ண போறேன். இது வரைக்கும் நான் பண்ண வித்தியாசம் எல்லாம் பரீட்சார்த்தமான முயற்சிகளா இருக்கும். இந்த தடவை அதுல இருந்து வித்தியாசப்பட்டு ஒரு கமர்ஷியல் கலெக்ஷனான ஒரு படம், குழந்தைங்க குடும்பத்தோட பார்க்கறதுக்கான ஒரு படம் டீன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப வந்து கடத்திருப்பு எல்லாம் பண்றாங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஓரளவு பேசப்படுது, தேவையான விஷயம் உள்ள வருது, ஆர்டிஸ்ட் இறந்தாது, நீங்க வந்து நியூஸ்லயும் பார்த்துருப்பீங்க. அதை பத்தி புரியல. தேவையில்லாத விஷயம் வருது. தேவையில்லாத விஷயம்னா இப்ப வந்து ஆர்டிஸ்ட்லாம் வந்து கடை திறக்காங்க சார், அது வந்து பேசும் பொருள் ஆயிடுது. ஆர்டிஸ்ட் கடை திறந்தாவே இது மாதிரி விஷயம் எல்லாம் தேவையில்லாத அவெல்லாம் உள்ள வந்து ஒரு விஷயம் பண்றாங்க. அது எனக்கு தெரியல. தேவையில்லாத விஷயம் என்ன உள்ள வருதுன்னா எனக்கு தெரியல. பேசும் பொருளா இருக்கணுங்கிறதுக்கு தான் ஆர்டிஸ்டே கூப்பிடுறது இல்லையா? ஆர்டிஸ்ட கூப்பிடுறதே அது பேசும் பொருளா இருக்கணும். யூனிக்கான விஷயம்னா வந்து அண்ணன் 30 இயர்ஸ் மேல எனக்கு அண்ணன் தெரியும். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு 15-20 நாள் அந்த ஆபீஸே அந்த மனநிலையில தான் இருக்கும். அண்ணன் கிட்ட ஒர்க் பண்ற அத்தனை அசிஸ்டன்ட்ஸ் அவ்வளவு பேருமே எதை என்ன டிஃப்ரெண்டா அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் பண்ண முடியும். இவ்வளவு டிஃப்ரெண்டா பண்றது என்னன்னா யூனிக்கா இது அப்ரிசியேஷன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்திபன் ஒரு விஷயத்தையும் ரசிக்க முடியும். நான் முதல்ல அசோக் நகர் ஆபீஸ் போறப்ப அந்த ஆபீஸ்க்குள்ள இருக்குது அவ்வளவு விஷயமே புதுசா இருக்கும். யூனிக்னஸ் இப்போ யூனிக்னஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னா அந்த ரசனை மிக்கவங்க பண்றப்ப அதோட வேல்யூ வந்து இன்னும் நல்லா இருக்கும். மனநிறைவா அந்த பிரச்சனை இல்லைங்கிறதா. அதனாலதான் சுத்தி வரோம். நீங்க கேக்குற கேள்வி பதிலே இல்லை. ஏன்னா சுத்தி வரோம். என்ன நல்லா இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளவு ரசனையோட தம்பி பண்ணியிருக்காரு. உண்மையிலே இதுக்கு இடம் கொடுத்த கணேஷ், ஏன்னா நீங்க எங்க ஸ்ரீதரை விட்டா இன்னும் வந்து இதுக்குள்ள ஒரு அரண்மனையை கொண்டு வந்துருவாரு. ஆனா அதுக்கு இடம் கொடுத்த கணேஷ், ஏன்னா ஒரு ஓனர் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறாரு. நீங்க சில லிமிடேஷன்லாம் இல்லாம கலையோட பண்றது இருக்குல்ல, அது வந்து உண்மையிலேயே அது பாராட்ட வேண்டும். ஏன்னா எனக்கு ஆச்சரியப்பட்டது இத்தனை கேமராக்கள் ஒரு இனாகுரேஷனுக்கு ஒரு ஆரம்பத்துக்கு இத்தனை வேற வரவழைச்சு பண்ணதே பெரிய விஷயம் தான். உண்மையிலே அது எல்லாத்துக்கும் நீங்க வந்திருந்த எல்லாருக்குமே வந்து, அதாவது இந்த ஹோட்டல் சார்பா, கணேஷ் சார்பா, இச்சாஸ் சார்பா நன்றிகள், வாழ்த்துக்கள். போதும்.